Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் ஸ்ட்ரோக், அதாவது ரியலிஸ்டிக்காக ஒரு பெயிண்டிங் வந்து எப்படி நம்ம வந்து நெயில்ஸில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் தமிழ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த ரியலிஸ்டிக் பெயிண்டிங் ஒன் ஸ்ட்ரோக் பண்ணுறதுக்கு ஒன் ஸ்ட்ரோக் ப்ரஷஸ் வந்து விற்கிது. ஸோ அது வாங்கிக்கணும் அண்ட் அக்ரிலிக் கலர்ஸ் வாங்கிக்கணும். ஸோ 1 or 2 கலர்ஸ் பிளெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணும்போது அது ரியலிஸ்டிக் பெயிண்டிங்காக மாறுது. ஸோ இதுதான் ஒரு பேசிக் சிம்பிள் ஆஃப் ஒன் ஸ்ட்ரோக். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைட்டஸ்ட் கலர் அண்ட் டார்க்கஸ்ட் கலர் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டும் வந்து ப்ரஷில் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு directly get you to apply it on your nail or நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் நீங்கள் டிப்ஸில் பண்ணுறீங்கனாலும் இட்ஸ் ஓகே. ஸோ ரெண்டும் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட், அதாவது ஃபஸ்ட்டு பெட்டல் வைக்கிறோம், அதுக்கு மேலே இன்னொரு பெட்டல் வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும். ஸோ அதனால் ஐம் டேக்கிங் த லைட்டஸ்ட் கலர் அண்ட் பிளேசிங் மை செகண்ட் பெட்டல்ஸ் ஓவர்லேப் பண்ணிவிட்டு. ஸோ இதுதான் கான்செப்ட் ஒன் ஸ்ட்ரோக்குக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்லைன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ செகண்ட் டிசைன் நான் கொஞ்சம் நல்லாவே லென்த்தியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே எலாபரேட்டாக ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது சிம்பிளான ஒரு டிசைன் தான். இந்த டிசைனுக்கு நான் பிங்க் அண்ட் வயலட் அதே மாதிரி தான் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிங்க் அண்ட் ஒயிட் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 பெட்டல் வரைகிறேன். அதே மாதிரி கீழே ஒன்று மேலே ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா என்னோடய நெயில் பிளேட்டே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கங்காட்டிக்கு கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஸ்மாலராக இருக்கணும்னா நீங்கள் ஒன்லேயே முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் 2 பெட்டலுக்கு நடுவில் ஒரு பெட்டல் வைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து வைக்கும்போது நீங்கள் ஷோராக இருக்கணும் அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியுமா அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம வந்து 5 பெட்டல் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நான் லைட்டாக வந்து வயலட் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஆர் நீங்கள் டைரக்ட் வயலட்டும் எடுத்துக்கலாம். டு டிஃப்ரென்ஷியேட் முன்னாடி இருக்கிற பெட்டல் பின்னாடி இருக்கிற பெட்டல் லீவ்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலி ஃபினிஷிங் ஆஃப் வித் டாப் கோட் இது கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ரியலிஸ்டிக் லுக்கு வரும். இது கியூர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான் வெரி வெரி சிம்பிளான ஒரு நெயில் ஆர்ட் வந்து ஒன் ஸ்ட்ரோக். பார்க்க அட்வான்ஸாக இருக்கும். எஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கெட் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லெட் மீ நோ டவுன் பிலோ த கமெண்ட்ஸ். அண்ட் நெயில் கோர்ஸஸ் எங்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா please call me or DM me, WhatsApp me through this number. Thank you so much for watching.